வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசியல்வாதிகளை விமர்சிக்க வேண்டியது பொதுமக்கள் கடமை. திருச்சியில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து கமல்ஹாசன் பிரச்சாரம். வயநாடு தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் ராகுல் காந்தி நாளை வேட்புமனு தாக்கல். கடப்பா தொகுதியில் YS ஷர்மிளா ரெட்டி போட்டியிடுவதாக அறிவிப்பு. கலாநிதி வீராசாமி மற்றும் தயாநிதி மாறனை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு. வடசென்னை கணேசபுரத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் விரைவில் முடிக்கப்படும் என வாக்குறுதி. 10 வருட ஆட்சியில் பாஜகவினர் எதையுமே செய்யவில்லை. துரை வைகோ தீவிர பிரச்சாரம். கனடாவில் காலை உணவு திட்டம் அறிமுகம். முதலமைச்சரின் தொலைநோக்கு பார்வைக்கு கிடைத்த வெற்றி என திமுக பெருமிதம். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளருமான துரை வைகோவை ஆதரித்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ போட்டியிடுகிறார். அதன் தொடர்ச்சியாக திருச்சி ஸ்ரீரங்கத்தில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அரசியலை விமர்சிக்க வேண்டியது உங்கள் கடமை என்றும், சீட்டுக்காக வரவில்லை, நாட்டுக்காகவே வந்திருக்கிறேன் எனவும் தெரிவித்தார். திராவிட மாடலை பின்பற்றினால் இந்தியாவின் நுழைவு வாயிலாக தமிழ்நாடு இருந்திருக்கும் என குறிப்பிட்ட அவர், அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட்டால்தான் நீங்கள் வணங்கும் மற்ற புத்தகங்களும் பாதுகாக்கப்படும் என குறிப்பிட்டு துரை வைகோவை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். வயநாடு மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி புதன்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். ஏப்ரல் 5ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் KC வேணுகோபால் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 2019 மக்களவை தொகுதியில் வயநாட்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இந்த முறை மீண்டும் வயநாட்டில் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் புதன்கிழமை கேரளம் வரும் ராகுல் காந்தி பகல் 12 மணியளவில் சாலையில் பேரணியாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். இதற்கிடையே ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து அவதூறாக பேசியதாக ராகுல் காந்தி மீதான அவதூறு வழக்கு விசாரணை ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி மற்றும் மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், வடசென்னை தொகுதியில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களை விளக்கி பிரச்சாரம் செய்தார். மேலும் வடசென்னை கணேசபுரத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் விரைவில் முடிக்கப்படும் என்றும், வடசென்னையில் பிரத்யேகமாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அமைக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனின் சாதனைகளை எடுத்துக் கூறி பொதுமக்களிடம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். 10 வருட ஆட்சியில் பாஜகவினர் எதையுமே செய்யவில்லை என மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளருமான துரை வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ போட்டியிடுகிறார். நாள்தோறும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளோடு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் M பழனியாண்டி, பெட்டவாய்த்தலை கடைவீதி, காமநாயக்கன் பாளையம், சிறுகமணி, பெருகமணி, திருப்பராய்த்துறை, கொடியாலம், அந்தநல்லூர், ஜீயபுரம், திருச்செந்துறை, கடியாக்குறிச்சி, அல்லூர், பழூர், முத்தரசநல்லூர், கம்பரசம்பேட்டை ஆகிய ஊர்களில் தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உரையாற்றினார். நமது தொகுதியில் பாராளுமன்ற வேட்பாளராக நம்ம தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும், விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆரோக்கிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தீப்பெட்டி சின்னத்தில் நமது வேட்பாளர் பாராளுமன்ற வேட்பாளர் துரை வைகோ இருக்கிறார்கள். இவர் சாதாரண மனிதர் அல்ல. அண்ணன் வைகோவின் புதல்வர். வைகோ அவர்கள் மக்களுக்காக போராடியவர். இந்த காவிரி நதிநீருக்காக 5000 கிலோமீட்டர் நடைபயணம் செய்தவர். 5 ஆண்டு காலம் மக்களுக்காக சிறைவாசம் கண்டவர். அவருடைய புதல்வர் தான் நம்மளுக்காக பாராளுமன்ற கட்டடத்தில் ஒளியெழுப்ப இருக்கிறார். திமுக அரசின் சாதனைகளையும் தன்னுடைய வாக்குறுதிகளையும் மக்களிடம் எடுத்துச் சொல்லி துரை வைகோ வாக்கு சேகரித்தார். இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் லிட்டர் 75க்கோ, டீசல் லிட்டர் 65, கேஸ் சிலிண்டர் நீங்க பயன்படுத்துற கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய்க்கு கொடுக்க முடியும் நாங்க சொல்றோம். ஆனா நீங்க மறுபடியும் மோடி ஆட்சிக்கு வந்தால்
சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு மாத்திரம் கிடையாது, நீங்க ஜனநாயகம் இருக்க போறது கிடையாது, மாநில அரசுகள் இருக்க போறது கிடையாது, நீங்க எந்தவித இந்திய அரசியல் சட்டம் அது இருக்க போறது கிடையாது. மறுபடியே நீங்க கேஸ் சிலிண்டர் 1000 ரூபாய்க்கோ பெட்ரோல் டீசல் 100 ரூபாய்க்கு நீங்க வாங்க வேண்டியது இருக்கும். நீங்க அதனால் மக்கள் அரசா அல்லது மதவாத அரசியலா அப்படிங்கறது நீங்க முடிவு பண்ணணும். திமுக மத்திய மாவட்ட அவைத்தலைவர் பேரூர் தர்மலிங்கம், மாவட்ட பொருளாளர் அந்தநல்லூர் ஒன்றிய பெருந்தலைவர் துரைராஜ் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டு துரை வைகோவை ஆதரித்து வாக்கு சேகரித்தனர். மதுரை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், தொகுதி பொறுப்பாளர் புதூர் மு பூமிநாதன், கழக துணை பொதுச் செயலாளர் மருத்துவர் ரொகையா, மாவட்ட செயலாளர்கள் வெல்லமண்டி சோமு, மனவை தமிழ்மாணிக்கம், டிடிசி சேரன் உள்ளிட்ட மறுமலர்ச்சி திமுக நிர்வாகிகள், இந்தியா கூட்டணியின் தோழமை இயக்க நிர்வாகிகள் ஆகியோர் பரப்புரை பயணத்தில் பங்கேற்றனர். பாஜகவில் சேருமாறு தன்னை மிரட்டியதாக டெல்லி அமைச்சர் அதிஷி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி கலால் கொள்கை வழக்கில் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா, ஆம் ஆத்மி கட்சி எம்பி சஞ்சய் சிங் உள்ளிட்டோர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டனர். இதற்கிடையே மக்களவைத் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டு திகால் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அதிஷி அமலாக்கத்துறையின் விசாரணை வளையத்துக்குள் சௌரவ் பரத்வாஜ் மற்றும் தன்னை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். கெஜ்ரிவால், சிசோடியா, சஞ்சய் சிங் ஆகியோர் சிறையில் இருந்தும் ஆம் ஆத்மி ஒற்றுமையாக வலுவாக இருப்பதாக பாஜக உணர்வதாக குறிப்பிட்ட அவர் தற்போது ஆம் ஆத்மியின் அடுத்த கட்ட தலைவர்களை சிறையில் அடைக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். தேச பாதுகாப்பு மற்றும் தேசத்திற்கு எதிரான குற்றங்கள் குறித்த வழக்குகளில் மட்டும் முக்கிய விசாரணை அமைப்புகள் கவனம் செலுத்த வேண்டும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அறிவுரை வழங்கியுள்ளார். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் எதிர்க்கட்சிகளை குறிவைத்து அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. முக்கிய எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு 3500 கோடிக்கு மேல் அபராதம் விதித்து வருமானத்துறை அனுப்பிய நோட்டீஸ் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தேசிய பாதுகாப்பு மற்றும் தேசத்திற்கு எதிரான பொருளாதார குற்றங்கள் தொடர்பான குற்றங்கள் குறித்து மட்டுமே முக்கிய விசாரணை அமைப்புகள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அறிவுரை வழங்கியுள்ளார். புலனாய்வு அமைப்புகள் சோதனை நடத்துவதும் சோதனையில் கைப்பற்றும் நடவடிக்கைகளும் தனிமனித உரிமைகளுக்கு இடையே நுட்பமான சமநிலையை கொண்டிருக்க வேண்டும் எனவும் அவர் அறிவுரை வழங்கியுள்ளார். கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக இந்தியா இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலையும் அனுப்பவில்லை என இலங்கை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவு பற்றி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெற்ற தகவலை குறிப்பிட்டு பிரதமர் மோடி எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். அதில் இந்தியாவின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் நலன்களை பலவீனப்படுத்தும் வகையில் 75 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி பணியாற்றும் விதம் தொடர்ந்து வருவதாக குறிப்பிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார். இந்நிலையில் இலங்கை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கச்சத்தீவை திரும்ப ஒப்படைக்கும்படி இந்திய அரசு இலங்கையிடம் எந்தவித கோரிக்கையும் வைக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். ஆங்கில நாளேடு ஒன்றிற்கு பேட்டியளித்த இலங்கை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் இந்தியா, இலங்கை இடையிலான வெளியுறவு கொள்கை ஆரோக்கியமாக உள்ளதாக தெரிவித்தார். கச்சத்தீவை திரும்ப ஒப்படைக்கும்படி இந்திய அரசு இலங்கையிடம் எந்தவித கோரிக்கையும் வைக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவு பிரச்சனையில் என்ன நடந்தது என்பதை மத்திய அரசின் கடிதம் தெளிவுபடுத்தி உள்ளதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக முன்னாள் ஒன்றிய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் கச்சத்தீவு பிரச்சனையில் உண்மையில் என்ன நடந்தது என 2015ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி இந்திய அரசு கொடுத்துள்ள கடிதம் தெளிவுபடுத்தி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அன்று பிரதமராக மோடியும் வெளியுறவுத்துறையில் உயர் அதிகாரியாக ஜெய்சங்கர் இருந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், உங்கள் காட்டத்தை இலங்கையின் மீது காட்டி 35 லட்சம் தமிழர்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாகி விடாதீர்கள் என பதிவிட்டுள்ளார். இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தேர்தலுக்காக கச்சத்தீவு குறித்து பேசவில்லை என தெரிவித்தார். கனடாவிலும் காலை உணவு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் தொலைநோக்கு பார்வைக்கு கிடைத்திருக்கும் வெற்றி என தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. கனடாவில் ஏப்ரல் 16ஆம் தேதி முதல்நிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் வரும் கல்வியாண்டு முதல் பள்ளி குழந்தைகளுக்கு உணவு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. கடந்த தேர்தல் அறிக்கையில் இத்திட்டம் குறித்த வாக்குறுதியை பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அளித்திருந்தார். அதன்படி அடுத்த 5 ஆண்டுகளில் இத்திட்டத்திற்காக $1 பில்லியன் நிதி ஒதுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு சத்தான உணவு வழங்க முடியாமல் தவிக்கும் பள்ளிகள் மற்றும் சமூக குழுக்களுக்கு இந்த நிதி உதவிகரமாக இருக்கும் என்றும்
இத்திட்டம் மூலம் கூடுதலாக 4 லட்சம் குழந்தைகள் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காலை உணவு திட்டம் இந்தியா முழுவதும் புகழடைந்து வரும் நிலையில் இந்தியாவை கடந்து வெளிநாடுகளிலும் காலை உணவு திட்டம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு தொகுதியிலும் கூடுதலாக வீடியோ சர்வைலன்ஸ் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை ரிப்பன் மாளிகையில் அனைத்து கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திர சோதனை குறித்து ஆலோசனை கூட்டம் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தின் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ராதாகிருஷ்ணன், ஒவ்வொரு தொகுதியிலும் கூடுதலாக வீடியோ சர்வைலன்ஸ் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் பார்வையாளர்களும் பணியில் ஈடுபட்டு கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்த தொகுதிக்கு 21ஆம் தேதி இந்த ரேண்டமைசேஷன் பண்ணி முதல் கட்டமா அதற்கு தேவையான கண்ட்ரோல் யூனிட், விவிபேட் யூனிட், பேட்டரி 4469 எண்ணிக்கை எல்லாமே மூவ் பண்ணிட்டோம் ஈச். இப்போ நம்ம கூடுதலாக சப்ளிமெண்ட்ரின்னு பண்ணக்கூடியது பூராவுமே இப்போது ஒவ்வொரு தொகுதியிலையும் சென்ட்ரலில் 2 நமக்கு தட் இஸ் கண்டஸ்டன்ஸ் அதிகமாயிட்டாங்க. ஒரு பேலட் யூனிட்டில் 16 பேர், 15 + 1 நோட்டாக தான் இருக்கும். கூடுதல் கண்டஸ்டன்ட் வந்ததுனால கூடுதல் பேலட் யூனிட் தேவைப்படுறது. அந்த 7869 யூனிட்டை மறுபடியும் கம்ப்யூட்டர் மூலமாக கூடுதலாக நம்மக்கிட்ட கையிருப்பு இருக்குது. அதை அப்படி பண்ணி அவங்க முன்னாடி பண்ணி அந்த பணிகள் ஃபிசிக்கலாக பண்ணுறது 2 மணி மேலே தொடங்கும். பிரபல நகைச்சுவை நடிகர் விஸ்வேஸ்வர ராவ் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். பிதாமகன், உன்னை நினைத்து போன்ற பல படங்களில் நடித்த காமெடி நடிகர் விஸ்வேஸ்வர ராவ் தமிழ், தெலுங்கு என மொத்தம் இதுவரை 300க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நடிகர் விஸ்வேஸ்வர ராவ் காலமானார். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருவண்ணாமலையில் 100% வாக்குப்பதிவு வலியுறுத்தி மாணவிகளுக்கிடையே மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி வாக்காளர்கள் இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் திருவண்ணாமலையில் அண்ணா நுழைவாயில் அருகிலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை 4 கிலோமீட்டர் தூரம் மினி மாரத்தான் போட்டியை ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் கொடியசைத்து துவக்கி வைத்து பங்கேற்றார். பின்னர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 100% வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான தட்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கோவில்பட்டி நகராட்சி மற்றும் வருவாய்த்துறை சார்பில் விழிப்புணர்வு நடைபெற்ற ஊர்வலத்தை ஆணையாளர் கமலா மற்றும் கோட்டாட்சியர் ஜேன் கிறிஸ்டிபாய் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். கரூர் அருகே தேர்தல் கண்காணிப்பு அதிகாரியை மிரட்டி பணி செய்ய விடாமல் தடுத்த அதிமுக கரூர் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 5 பேர் மீது 6 பிரிவுகளின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. கரூர் மாவட்ட அதிமுக கட்சியின் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் ரமேஷ்குமார், மதுசூதனன், கார்த்திக், ஜெகன் ஆகியோர் தேர்தல் கண்காணிப்பாளர் வினோத்குமார் சென்ற அரசு வாகனத்தை சட்டவிரோதமாக வழிமறித்து தேர்தல் பணியை செய்ய விடாமல் தடுத்து மிரட்டியுள்ளனர். இதையடுத்து வினோத்குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 5 பேர் மீது அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்தல், கொலை மிரட்டல் விடுத்தல், ஆபாச வார்த்தைகளால் திட்டுதல் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் விதிமுறைகளை மீறி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேர்தல் விதிமுறைகளை மீறி நேற்றிரவு 10 மணிக்கு மேல் கடத்தூர், கொட்டாவூர், நடூர், புதுரெட்டியூர் உள்ளிட்ட கிராமப்புறங்களில் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் வெகு நேரம் காத்திருந்த பெண்களுக்கு பரிசு பொருட்களை பாமகவினர் வழங்கிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 5 லட்சம் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. போலூர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்ற வெங்கடேசன் என்பவரை மடக்கி சோதனை செய்தபோது உரிய ஆவணம் இன்றி எடுத்துச் சென்ற 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொண்டு செல்லப்பட்டது தெரிய வந்தது. அதேபோல் சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே உரிய ஆவணங்கள் இன்றி காரில் கொண்டு சென்ற 76,500 ரூபாய் ரொக்கத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டத்தில் வாக்குப்பதிவிற்கு தேவையான துணை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கணினி குலுக்கல் முறையில் தெரிவு செய்யும் பணி மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி முன்னிலையில் நடைபெற்றது.
வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட மன்சூர் அலிகான் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவரும் நடிகருமான மன்சூர் அலிகான் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்தின் அனுமதியின்றி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என தெரிவித்ததால் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளுடன் மன்சூர் அலிகான் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதில் இந்திய ஜனநாயக கட்சியினருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதில் இந்திய ஜனநாயக கட்சியில் புதுவை மாநில தலைவராக இருந்து நீக்கப்பட்ட சத்தியவேல் மற்றும் புதிய தலைவராக உள்ள அண்ணாதுரை ஆதரவாளர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தமிழகத்தில் வழக்கம் போல பாஜக நோட்டாவுடன் போட்டி போடும் சூழலே உள்ளதாக திராவிட கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். தென்காசியில் செய்தியாளர்களை சந்தித்த கி வீரமணி, பாஜக அரசு ஆட்சி அமைந்தால் ஜனநாயகத்தில் நடைபெறும் கடைசி தேர்தலாக இதுவாகத்தான் இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். நோட்டாவை தாண்டறதுங்கிறது தான். ஏன்னா அவங்க கட்சிகளை நினைக்கல, அதுக்காக தான் மோடி இத்தனை தடவை வர்றாரு, அதுக்காக தான் அந்த அண்ணாமலை பாவம் எங்க பார்த்தாலும் அலையிறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா நிச்சயமா போட்டி அவருக்கு ஒரே ஒன்று நோட்டாவை தாண்டணும், அடுத்தது ரெண்டாவது கட்சியாவது வரணும். சென்னை மீனாட்சி உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் உலக நாடக தினத்தை ஒட்டி நாடக நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட நிலையில் சிறந்த நடிப்பு திறன் மற்றும் நடிப்பு குழுக்களுக்கான பரிசுகள் வழங்கப்பட்டன. அதில் மிகவும் சிறந்த நடிப்பு திறனுக்காக ஆராய்ச்சி துறையை சார்ந்த நித்யஸ்ரீ, உளவியல் துறையை சார்ந்த பிரித்திகா ஆகிய 2 மாணவிகளுக்கு பரிசு அளிக்கப்பட்டது. தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை ஈக்காட்டு தாங்கல் பகுதியில் வாக்கு சேகரித்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பிரதமர் மோடி மற்றும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரச்சாரத்திற்காக சென்னை வருவதாக தெரிவித்தார். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் 5ஆம் தேதி வராங்க. பூத் முகவர்களின் மாநாடு போட இருக்கிறோம். 10ஆம் தேதி 9ஆம் தேதி நமது பாரத பிரதமர் ரோட் ஷோக்கு வராங்க. இந்த 2 மாபெரும் தலைவர்கள் வருவது எனக்கு மிகுந்த பக்கபலமாக இருக்கிறது. நிச்சயமாக வெற்றி மக்கள் தருவார்கள். அது மக்களுக்கு நல்லது செய்வதற்காகத்தான் நான் இதை செய்கிறேன். அதேபோல் தென் சென்னை நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் கிண்டி ரயில் நிலையம் பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 51,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 25 ரூபாய் குறைந்து 6,430 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலை கிராமிற்கு 60 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 82 ரூபாய்க்கும் 1 கிலோ 82,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. காசாவில் இஸ்ரேல் படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் உணவு வழங்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பணியாளர்கள் 7 பேர் உயிரிழந்தனர். காசாவில் மக்களுக்கு உணவு வழங்கும் பணியில் ஈடுபட்டு வந்த ஆஸ்திரேலிய, போலந்து, பிரிட்டன், அமெரிக்க, கனடா இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் என 7 பேர் இஸ்ரேல் தாக்குதலில் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் திட்டமிடப்படாதது என்றும் தற்செயலாக நடைபெற்ற தாக்குதல் திட்டமிடப்படவில்லை என்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு விளக்கம் அளித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல்வாதிகளை விமர்சிக்க வேண்டியது பொதுமக்கள் கடமை. திருச்சியில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து கமல்ஹாசன் பிரச்சாரம். வயநாடு தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் ராகுல் காந்தி நாளை வேட்புமனு தாக்கல். கடப்பா தொகுதியில் YS ஷர்மிளா ரெட்டி போட்டியிடுவதாக அறிவிப்பு. கலாநிதி வீராசாமி மற்றும் தயாநிதி மாறனை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு. வடசென்னை கணேசபுரத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் விரைவில் முடிக்கப்படும் என வாக்குறுதி. 10 வருட ஆட்சியில் பாஜகவினர் எதையுமே செய்யவில்லை. துரை வைகோ தீவிர பிரச்சாரம். கனடாவில் காலை உணவு திட்டம் அறிமுகம். முதலமைச்சரின் தொலைநோக்கு பார்வைக்கு கிடைத்த வெற்றி என திமுக பெருமிதம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.